என்னோட ஸ்டோரியை கேட்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இன்னைக்குள்ள ஸ்டோரியோட தலைப்பு தங்க கோடாலி. வாங்க ஸ்டோரி கூட போகலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்ல குடும்பம் இருந்தாங்க. உண்மையாட்ட பேசுவாங்க. அவங்க பேர் என்னன்னா கண்ணன் கண்ணகி. அதே பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க சோம்பேறியும் கூட. அது மட்டும் இல்லாம அவங்க எப்பளும் போய் தான் பேசுவாங்க. அவங்களும் ஏழை, அதே மாதிரி நல்லவங்களும் ஏழை. அந்த கெட்டவங்களுக்கு பேரு என்னன்னா குமரன், அஞ்சலி. இதனால இவங்களுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. எதுக்குன்னு நீங்க யோசிக்கலாம் சுட்டீஸ். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு மரம் வெட்டி. இவங்க ஒரு மரம் இருந்துச்சுன்னா ரொம்ப சண்டை போடுவாங்க. அதுவும் அந்த நல்ல கண்ணன் கூட ஓகேங்க. ஆனா இந்த குமரன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? இந்த கோடாலியை எடுத்து வெட்டுற மாதிரி போவான். அவனும் உடனே நீயே வச்சுக்கோப்பான்னு சொல்லி விட்டுருவான். ஆனா அவன் ரொம்ப சோம்பேறிங்க. ரொம்ப லேட்டா தான் வருவான். ஆனாலும் அவனுக்கு அந்த மரம் கன்ஃபார்ம் அவனுக்கு வேணுங்க. அவன் ரொம்ப சோம்பேறி கூட. ஒரு நாள் கண்ணன் இதனால ரொம்ப காலையில எழும்பி கடல் பக்கத்துக்கு போனான். கடல் பக்கத்துக்கு போய் காலையில எழும்பி நிறைய விறகுங்களை வெட்டி வெட்டி கொண்டு போய் அப்படி ரொம்ப உழைச்சான். இதுல குமரன் ரொம்ப தூங்கிட்டு இருந்தான். அவனும் அன்னைக்கு 6 மணிக்கு காலையில எழும்பினான். எழும்பி பார்த்தா கண்ணன் விறகு எடுத்துட்டு இருக்கான். அங்க மரமே இல்லையா அன்னைக்கு. அண்ணாலும் இவன் எங்க எடுத்துட்டு வரான் அப்படின்னு நினைச்சு அவனா சரி இவன் ஏதோ நீ எடுக்கட்டு, நம்மளுக்கு என்ன, நம்ம தூங்குவோம், அங்க மரம் இருக்காது, இவன் ஏதாவது டூப் ஏதாவது கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனும் தூங்கிட்டான். அதே மாதிரி அவன் எடுத்துட்டு இருக்கும்போது கண்ணன் அப்படியே போனான். கண்ணன் பேர் அந்த மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது அவன் பிரான்ச்சஸ்ல அடுத்து போனான். பிரான்ச்சஸ்ல போய் அவன் வெட்டிட்டு இருக்கும்போது அவனோட கோடாலி கடலுக்குள்ள விழுந்துட்டு உடனே அவனும் மரத்தை அடிச்சிட்டு ரொம்ப அழுத உடனே அந்த பிரான்ச்சு கீழே உடைஞ்சு விழுந்துட்டு. அந்த டைம் கண்ணனுக்கு அடியெல்லாம் பட்டுச்சு. ஆனாலும் அவன் தேங்கி அழுதான். ஏன்னா அவனோட கோடாலி காணோம். அப்போ கடல் தேவதை வந்தாங்க. கடல் தேவதை வந்து கண்ணா அழாத கண்ணா, உனக்கு என்ன கண்ணா வேணும் அப்படின்னு கேட்கும்போது உடனே கண்ணா ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஏன்னா அவனோடக்கு உதவி பண்ண கடல் தேவதை அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஒன்று கடல் அம்மாட்ட கேட்டா, அதாவது கடல் தேவதை அம்மாட்ட கேட்டா, என்னோட கோடாலி கீழே விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்து தாங்கல அப்படின்னு சொன்னான். நிறைய கோடாலி இருக்கு, நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன், அது என்னன்னு நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒரு தங்க கோடாலி எடுத்தாங்க. உடனே கண்ணு என்ன தெரியுமா சொன்னா, சுட்டீஸ் எனக்கு வேண்டாம், இது தங்கம், எனக்கு அது இல்ல, இது என்னோடது இல்ல அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வாசப்பட்டான். உடனே கடல் தேவதை அம்மா சொன்னாங்க, ஐயோ ரொம்ப உணர்ச்சி வாசம் பண்ணாத, உனக்கு அது இல்லைன்னா இல்ல, இது என்னோடது அப்படின்னு மட்டும் சொல்லுன்னு கண்ணன்ட்ட சொன்னாங்க. உடனே கண்ணனும் சரிம்மான்னு சொன்னான். அடுத்த கடல் தேவதை அம்மா ஒரு வெள்ளி கோடாலி எடுத்தாங்க. அந்த டைம் கண்ணா அதே மாதிரிதான் சொன்னான், ஐயோ அம்மா இது என்னோடது இல்லம்மா, இது வெள்ளிமா அப்படின்னு சொன்னோடனே நான் நேரமே வந்துட்டு சொன்னேன் உணர்ச்சி வசப்படாதேன்னு. நெக்ஸ்ட் அவனோட கோடாலி அவனுக்கு காமிச்சாங்க. அவன் கண்ணனும் சொன்னா இது என்னோடதாம்மா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். உடனே கடல் தேவதை அம்மா இவன் இவ்வளோ நேர்மையா இருக்காங்கன்னே சொல்லி அவனுக்கு அந்த ரெண்டு கோடாலியும் அவனுக்கு கொடுத்தாங்க. வெள்ளி கோடாலியும் தங்க கோடாலியும் அவனுக்கே கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே கடலம்மா இது எதுக்குமா அப்படின்னு கேட்டான் கண்ணன். அதுவா உன் நேர்மைக்கான நான் கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனும் ஓடி போய் கண்ணகிட்ட காமிக்கிறதுக்குன்னு ஓடி போனான். போகும்போது இந்த குமரன் என்னன்னா படுத்து உறங்கிட்டு இருந்தான். அந்த டைம் அவனுக்கு சத்தம் கேட்டுச்சேன்னு சொல்லி அப்படியே எழும்பினான். எழும்பி பார்த்தா கண்ணன்ட்ட வெள்ளி கோடாலி தங்க கோடாலி இருந்து உடனே இந்த
அப்படியே ஸ்லோவா போனான் அவன் பின்னாடியே. பின்னாடி போன உடனே கண்ணகி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு வீட்டை வந்த உடனே சொன்னான். வந்தோடனே கண்ணகியும் கேட்டா, என்ன என்ன கண்ணா சர்ப்ரைஸ் என்னால சொல்ற, என்னன்னு காமி அப்படின்னு சொன்னோன்னே அவனும் கண்ணனும் உடனே வெள்ளி கோடாலையும் தங்க கோடாலையும் அவன் கையில எடுத்து வச்சு காமிச்சான். உடனே கண்ணகிக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆனாலும் அவளுக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. உடனே அவளும் கேட்டா, கண்ணை இதை எங்கேயா திருடிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ கண்ணகி பைத்தியமே, நம்ம எல்லாம் திருடி இருக்கோமா? இத்தனை வருஷம் ஏழையா இருந்தோமே, நம்ம எதுவும் புதுசால திருட போறேன் இல்ல நீ எல்லாம் திருட போற, அது எனக்கு தெரியாம எப்படி நடக்கும்? நீ திருநாளும் நான் திருநாளும் அதெல்லாம் நம்ம திருட மாட்டோம், அது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டணும். உடனே கண்ணகி சொன்னா, சரி சரி என்னை திட்டாதுங்கன்னு சொன்னா. சரி இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சரி இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது, நான் பிரான்ச்சஸ்ல வச்சு கோடாலி வச்சு வெட்டிட்டு இருந்தேன். அதனால கோடாலி கடலுக்குள்ள விழுந்துருச்சு. உடனே நான் மரத்தை போட்டு நல்லா உதைச்சேன், அடிச்சேன். உடனே பிரான்ச் என்னன்னா கீழே விழுந்துட்டு நானும் உடனே காயெல்லாம் வாங்கிட்டேன். இங்க பாரு என் கையில காயமா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ மருந்து போடணும், சரி சரி நான் சொல்றதை கேளு. நான் தேங்கி தேங்கி அழும்போது கடலம்மா வந்தாங்க. கடலம்மா வந்துட்டு, என்னப்பா உனக்கு ஆச்சு, ஏன் கண்ணா அழுற, ஏதாவது ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை கடலம்மா, நான் வெட்டிட்டு இருந்தேன், அந்த நேரம் கோடாலி இல்லை விழுந்துட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ கோடாலி தானா, வேணா நான் உனக்கு எடுத்து தரேன், நான் ஒவ்வொரு கோடாலியும் உனக்கு எடுத்து காமிக்கேன், அது எது உன்னோடதுன்னு சொல்ல. அந்த மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு தங்க கோடாலி காமிச்சாங்க. நான் ரொம்ப உணர்ச்சி வாசப்பட்டு, ஐயோ அம்மா அம்மா கடலம்மா இது என்னோடது கிடையாது, தங்கம் தங்கம் அப்படி சொல்லி ரொம்ப உணர்ச்சி வாசப்பட்டுட்டேன். உடனே கடலம்மா சொன்னாங்க, ஐயோ கண்ணா உணர்ச்சி வாசப்படாத, உனக்கு அது இல்லைன்னா இது என்னோடது இல்லை கடலம்மா அப்படி சொல்ல சொன்னாங்க என்கிட்ட. அதனால நான் உணர்ச்சி வாசம் தான் படுத்தேன். ஆனா திரும்பி அவங்க ஒரு வெள்ளி இதை காமிச்சாங்க, வெள்ளி கோடாலியை பார்த்தோன்னே நான் திரும்பி உணர்ச்சி வாசம் தான் பட்டேன். ஐயோ அம்மா அம்மா இது என்னோடதே இல்லம்மா அப்படின்னு சொல்லி திரும்பி உணர்ச்சி வாசம் தான் பட்டேன். உடனே அதே நேரம் தான் இந்த கடலம்மா சொன்னாங்க, ஐயோ உணர்ச்சி வாசம் படாதப்பா அப்படின்னு சொன்னோடனே நம்மளோட கோடாலி எடுத்து காமிச்சாங்க. நான் உடனே அம்மா இது என்னோடதாம்மா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கடலம்மாவும் என்கிட்ட கொடுத்தாங்க. அடுத்த கடலம்மா ஏன் எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, தங்க கோடாலியும் வெள்ளி கோடாலியும் எனக்கே தந்துட்டாங்க. எதுக்குன்னே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொன்னோடனே கண்ணகி சொன்னாங்க, எல்லாம் நம்ம நல்ல மனசுக்கு தாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த குமரன் ஒட்டு கேட்டுட்டு இருந்தான். உடனே குமரன் ஓடி போன அவனோட கோடாலி எடுத்துட்டு, அவன் கோடாலி எடுத்துட்டு ஓடி போய் கடலை தூக்கி போட்டுட்டான். அதே மாதிரி கடல் அம்மாவும் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தங்க கோடாலே காமிச்சாங்க, அது இல்லைன்னு சொன்னான். உடனே ஒரு வெள்ளிய காமிச்சாங்க, வெள்ளி கோடாலி, அதுவும் என்னோடது இல்லம்மான்னு சொன்னாங்க. உடனே அவனோட கோடாலே எடுத்து காமிச்சாங்க, இதுவும் என்னோடது இல்லம்மா. ஆனா அவன் என்ன திரும்ப நினைச்சா, நம்மளுக்கு கல்லு அதாவது டைமண்ட் கோடாலி கிடைக்குமே, டைமண்ட் கோடாலி, நம்ம அப்படி பண்ணாதான் நம்மளை பத்தி எல்லாரும், நம்ம ரொம்ப பணக்காரன், நம்மளை பத்தி எல்லாரும் எடுத்து பயப்படவும் செய்வாங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்த நம்ம கொடுக்க போறது கடலம்மா டைமண்ட் தான், டைமண்ட் கோடாலி தான் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா கடலம்மா என்ன தெரியுமா சுட்டீஸ் எடுத்து கொடுத்தாங்க, ஒரு உடஞ்சி போன கோடாலியை அவன்கிட்ட கொடுத்தாங்க. இதோ உன்னோட கோடாலி, இதுக்கு மேல கோடாலி இல்லை, இதோ உன்னோட கோடாலின்னு நினைக்கிறேன். உடனே குமரனுக்கு வேற வழியே இல்லாம, ஆமாம்மா இது என்னோட கோடாலின்னு சொல்லி வச்சுட்டான். அவனுக்கு வேற வழியே இல்லைனால அவன் அப்படியே சோகத்தோட அஞ்சலிட்ட போய், என்ன என்ன குமரா இது, நல்ல கோடாலியை விட்டுட்டு எப்படி உடஞ்ச கோடாலியை எடுத்துட்டு வந்திருக்க. உடனே குமரனுக்கும் ரொம்ப சோகம் ஆகிட்டான். சொச்சுட்டீஸ் இதோட பொருள் என்னன்னா,
நம்ம யாரையுமே ஏமாத்த கூடாது. ஏமாத்துனா அது ரொம்ப பெரிய குற்றங்க. அதே மாதிரி நம்ம சுறுசுறுப்பா